ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா என்ன குழம்பு அப்படின்னா, இன்றைக்கி பாறை மீன் குழம்புங்க. இது வந்து கேரளா ஸ்டைலில் அம்மா வந்து இன்றைக்கி பாறை மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பாறை மீன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் அடுப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு இந்த ஒரு மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் அதில் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா வந்து வேக விட்டு நல்லா வதங்கி வரும்போது அந்த மிளகாப்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரலும் கொஞ்சம் வதக்கிட்டு அதோட கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு இப்போ பாருங்கள் நல்லாவே சூப்பராக வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய், சோம்பு எல்லாம் வந்து அரைச்சி மிளகு பொடி எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போது பாறை மீன் ரெடியாக இருக்குது. நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்காங்க. புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்காங்க. தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நல்லா கீறி வச்சுட்டு இப்போது அந்த அரைச்ச தேங்காய், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி சேர்க்குறாங்க குழம்பா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சுத்தமாக சேர்த்துட்டாங்க. நல்லா சேர்த்து எல்லாமே முன்னாடியே கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிறாங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்து திக்காக பேஸ்ட்டாக வரணும். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து பாறை மீன் ரெடியாக இருக்குது. வெங்காயத்தை எடுத்து நல்லா தாளிக்கணும். நல்லா வந்து பொன்னிறமாக வந்து அது தாளிக்கணும். இப்போ மீனை வந்து நல்லா கொதிக்கிற நல்லா சுண்டி வந்த குழம்புல பாறை மீன் சேர்க்குறாங்க. இந்த பாறை மீன் வந்து நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்பு கொதித்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக இந்த மீன் சேர்க்கணும். இந்த மீன் ஃபுல்லாக முழுகினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் நல்லாவே வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ வெங்காயமும் அதில் சேர்த்துருக்காங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வறுபட்டு அப்படியே சிகப்பு கலராக வர்ற வரையிலும் அதை வறுத்துக்கிட்டே இதில் வந்து வெந்தய பொடி கொஞ்சம் சேர்க்குறாங்க. வெந்தய பொடியும் அதுவும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் அதில் குழம்புல போட்டோன்னா வாசம் சூப்பராக இருக்கும். மீன் குழம்போட வாசம் இப்போ வந்து அதில் சேர்த்துட்டாங்க. குழம்புல கடைசியாக தாளித்து சேர்த்துட்டாங்க. இப்போ சூப்பராகவே இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். பாறை மீன் குழம்பு எவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது மாதிரி சூப்பராக அம்மா மாதிரி சமையல் எங்கேயுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா பிசைஞ்சிட்டு அப்படி சாப்பிட்லாம். அந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த பாறை மீன் எப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீன் வந்து சூப்பராக வெந்திருக்குங்க. அப்படியே சாஃப்டாக இருக்குது. பாறை மீனில் முள் அவ்வளோவா இருக்காது. அப்படியே பார்த்திங்கன்னா கேக் மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து அந்த குழம்புல கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பொழுதுமே மீன் வந்து அந்த குழம்புல கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அம்மா வந்து இன்றைக்கி சூப்பராக சமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே.